மரண பயம்னா என்னன்னு தெரியுமா? கண்ணு கெட்டுன தூரம் வரை லட்சக்கணக்கான எதிரிங்க ஈட்டிகளோட உங்க வீட்டின் வாசல்ல வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் 3 நாடுகள் சேர்ந்த ஒரு மாபெரும் இராணுவம், லட்சக்கணக்கான வீரர்கள் எருசலேமின் வாசல் வரை வந்து நின்றார்கள். அரண்மனையே நடுங்குது, ஜனங்க அலறாங்க. ஆனா அந்த தேசத்தோட ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? மற்ற ராஜாக்களைப் போல ஆயுதங்களை எடுக்கல, அண்டை நாடுகளிடம் உதவி கேட்கல. ஒரு விசித்திரமான போர் வியூகம். உலக வரலாற்றிலேயே முதன்முறையா கத்தியும் கெடயமும் வச்சிருக்க வேண்டிய இராணுவத்துக்கு முன்னாடி வெள்ளை உடை அணிஞ்ச பாடகர்களை நிறுத்தினார். ஒரு அம்பும் இல்லாம, ஒரு வாளும் இல்லாம ஒரு முழு தேசம் எப்படி வெற்றி பெற்றது தெரியுமா? அவங்க கர்த்தரை துதியுங்கள்னு பாட ஆரம்பிச்ச அந்த ஒரே ஒரு வினாடி. Praise the Lord for his mercy endures forever. பரலோகத்தின் சேனைகள் களத்தில் இறங்குச்சு. எஸ், போர் நடக்கவே இல்லை. ஆனா எதிரிகள் எல்லாரும் ஒரே இரவில் தங்களுக்குள் வெட்டுண்டு அழிந்தார்கள். இதுதான் ராஜா யோசபாத், தேவனை மட்டும் நம்பிய ஒரு ராஜாவின் அதிசயமான வரலாறு. சுமார் 2900 ஆண்டுகளுக்கு முன்பு யூதா தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. முதிய வயதில் பலவீனப்பட்டு கால்களில் ஏற்பட்ட வியாதியினாலும் ஆன்மீக சறுக்கல்களினாலும் ஆசா ராஜா மரணமடைந்தார். தேசமே துக்கத்தில் மூழ்கியிருந்தது. அடுத்த ராஜா எப்படி இருப்பாரோ, நம் தேசத்தின் பாதுகாப்பு என்னவாகுமோ என்ற பயமும் கவலையும் மக்கள் மத்தியில் பரவியிருந்தது. அந்த சூழ்நிலையில்தான் தன் தந்தையின் மறைவுக்குப் பிறகு அவருடைய மகன் யோசபாத் யூதாவின் புதிய ராஜாவாக அரியணை ஏறினார். அப்போது அவருக்கு 35 வயது. வாலிபத்தின் துடிப்பும் அதே சமயம் ஆழ்ந்த ஆன்மீக முதிர்ச்சியும் கொண்ட ஒரு ராஜாவை யூதா தேசம் கண்டது. அவர் பதவியேற்ற உடனே தன் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தத் தொடங்கினார். இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக யூதாவின் அரணான நகரங்களிலெல்லாம் இராணுவ படைகளை நிறுத்தினார். தன் தந்தை ஆசா பிடித்திருந்த எப்ராயீமின் பட்டணங்களில் காவல் சேனைகளை வைத்தார். உலகில் உள்ள மற்ற ராஜாக்கள் அரியணை ஏறியவுடன் தங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் ஆயுதக் கிடங்குகளையும் பெருக்கிக் காட்டுவதையே பெருமையாக கருதினார்கள். ஆனால் யோசபாத் முற்றிலும் வித்தியாசமானவர். அவர் உலக பலத்தையோ மனித தந்திரங்களையோ நம்பவில்லை. வேதாகமம் அவரை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறது. கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முந்தின நாட்களில் நடந்த நல்வழிகளில் நடந்தான். அவர் விக்கிரக வழிபாடுகளை வெறுத்தார். யூதா தேசத்தில் ஆங்காங்கே இருந்த தோப்புகளையும் மேடைகளையும் அகற்றி தேசத்தை சுத்தப்படுத்தினார். அவருடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் தைரியமடைந்தது. யோசபாத் ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். இராணுவ பலம் மட்டும் ஒரு நாட்டை பாதுகாக்காது. மக்களின் ஒழுக்கமும் ஆன்மீக பலமுமே ஒரு தேசத்தை உயர்த்தும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ராஜா ஆன 3ஆம் வருடத்தில் யூதாவின் வரலாற்றிலேயே அதுவரை நடந்திராத ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தை கையில் எடுத்தார். அதுதான் தேசமெங்கும் வேதாகம கல்வி வழங்கும் திட்டம். அவர் சும்மா அரண்மனையில் அமர்ந்து உத்தரவு போடவில்லை. தன் அரசாங்கத்தின் முதன்மை அதிகாரிகளையும் அவர்களுக்கு துணையாக தேவ வார்த்தைகளை நன்கு அறிந்த லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்தார். அவர்களிடம் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, தி புக் ஆஃப் தி தோரா, கொடுத்தார். அவர்களை நோக்கி, நீங்கள் யூதாவின் ஒவ்வொரு நகரத்திற்கும் கிராமத்திற்கும் செல்ல வேண்டும். அங்குள்ள சாமானிய மக்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தையை துல்லியமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இது ஒரு மாபெரும் நடமாடும் விவிலிய பள்ளி போல செயல்பட்டது. அந்த அதிகாரிகள் ஊர் ஊராக தெரு தெருவாகச் சென்று தேவனுடைய கற்பனைகளையும் அவர் தங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த வரலாற்றையும்
மக்களுக்கு வாசித்துக் காண்பித்து அதன் அர்த்தங்களை விளக்கினார்கள். யோசபாத் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்த இந்த முதலிடத்தின் காரணமாக யூதா தேசத்தில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. மக்கள் தங்களின் பாவ வழிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கைவிட்டார்கள். தேசத்தின் பட்டி தொட்டியெங்கும் கர்த்தரை பற்றிய அறிவும் உண்மையான தேவ பயமும் அலை போல பரவியது. குற்றங்களும் அநீதிகளும் குறையத் தொடங்கின. கர்த்தர் யோசபாத்தின் ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார். மக்களின் உள்ளங்களில் ஒற்றுமையும் நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் உண்டானது. யோசபாத் எங்கும் கோட்டைகளையும் ரபாத்தான்களையும் கட்டி தேசத்தை பலப்படுத்தினார். இதுதான் எல்லாவற்றையும் விட ஆச்சரியமான காரியம். யூதா தேசத்தின் மேல் கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் சுற்றியிருந்த புறஜாதிகளின் ராஜ்யங்கள் மேல் விழுந்தது. யோசபாத்தின் தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்ததால் யாரும் யூதாவின் மேல் போர் தொடுக்க துணியவில்லை. யோசபாத்தின் பலத்தைக் கண்டு மிரண்ட பெலிஸ்தர்கள் அவருக்கு காணிக்கைகளையும் திரவியங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அரபியர்கள் தங்களின் ஆடு மாடுகளிலிருந்து 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் யோசபாத்திற்கு பரிசாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். வேதாகமத்தின் ஆழமான உண்மைகளை தத்ரூபமான திரைப்படக் காட்சிகளாக உங்கள் முன்னே கொண்டு வர பலருடைய அர்ப்பணிப்பும் கடும் உழைப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு இல்லத்தையும் சென்றடைய வேண்டும் என்ற எங்களின் இந்த நீண்ட பயணத்திற்கு உங்கள் மேலான ஆதரவு மிகவும் அவசியம். தயவு செய்து பைபிள் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த இறைப்பணியில் எங்களோடு கை கோர்த்து எங்களை பலப்படுத்துங்கள். யோசபாத்தின் ராஜ்யம் பலமடைந்து செல்வாக்கு உயர்ந்த போது சாத்தான் அவருக்கு ஒரு புதிய சோதனையை கொண்டு வந்தான். அதுதான் இராஜதந்திரம் என்ற போர்வையில் வந்த தவறான நட்பு. அக்காலத்தில் இஸ்ரவேல் தேசம் வடக்கிலும் யூதா தேசம் தெற்கிலும் என இரண்டாக பிரிந்திருந்தன. வடக்கே இருந்த இஸ்ரவேலை ஆகாப் ராஜா ஆண்டு வந்தான். அவன் வரலாற்றிலேயே மிக பொல்லாத பாகால் விக்கிரகத்தை வணங்கிய தன் மனைவி ஏசபேலின் பேச்சைக் கேட்டு தீமைகளைச் செய்த ஒரு ராஜா. பல வருடங்களாக யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே பகை இருந்தது. யோசபாத் இந்த இடத்தில்தான் தன் சொந்த புத்தியை நம்பினார். ஏன் நாம் இஸ்ரவேலோடு எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க வேண்டும்? ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டால் தேசம் இன்னும் பாதுகாப்பாக இருக்குமே என்று உலகப் பிரகாரமாகச் சிந்தித்தார். இந்த சமாதானத்தை பலப்படுத்த அவர் ஒரு மாபெரும் தவறைச் செய்தார். தன் மகனாகிய யோராமுக்கு ஆகாப் மற்றும் ஏசபேலின் மகளான அத்தாலியாளை திருமணம் செய்து வைத்தார். ஒளியும் இருளும் எப்படி இணைய முடியும்? தேவனைத் தேடும் யோசபாத்தின் குடும்பமும் விக்கிரகங்களை வணங்கும் ஆகாபின் குடும்பமும் தங்களுக்குள் திருமண உறவை ஏற்படுத்திக் கொண்டன. இது பார்ப்பதற்கு ஒரு சிறந்த அரசியல் இராஜதந்திரமாக தெரிந்தாலும் தேவனுடைய பார்வையில் இது ஒரு பெரும் பாவமாக இருந்தது. சில வருடங்களுக்குப் பிறகு யோசபாத் தன் உற்றாரான ஆகாப் ராஜாவை பார்ப்பதற்காக வடக்கு ராஜ்யத்தின் தலைநகரமான சமாரியாவுக்குச் சென்றார். யோசபாத் வருவதை அறிந்த ஆகாப் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தான். எண்ணற்ற ஆடுகளையும் மாடுகளையும் அடித்து பெரிய விருந்து உபசாரங்களை செய்தான். இந்த ஆடம்பர விருந்துக்குப் பின்னால் ஆகாபின் சுயநலத் திட்டம் ஒன்று இருந்தது. விருந்தின் போதே ஆகாப் மெதுவாக தன் பேச்சைத் தொடங்கினான். யோசபாத்தே, கீலேயாத்தில் உள்ள ராமோத் பட்டணம் நம்முடையதுதானே? அதை சீரியாவின் ராஜா பிடித்து வைத்திருக்கிறானே. அதை திரும்பப் பெற என்னோடு நீர்ப்போருக்கு வருவீரா என்று கேட்டான். ஆகாபின் உபசாரத்தில் மயங்கியிருந்த யோசபாத் தேவனிடம் கேட்காமல் உடனடியாக வாக்கு கொடுத்து விட்டார். நான் தான் நீர், என் ஜனங்கள்தான் உம்முடைய ஜனங்கள், போரில் உம்மோடு கூட இருப்பேன் என்றார். இருப்பினும் யோசபாத்தின் உள்ளே இருந்த தேவ பக்தி அவரை உலுக்கியது. உடனே அவர் ஆகாபிடம், முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை விசாரிப்போம்.
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆகாப் உடனடியாக தன் அரண்மனை பொய் தீர்க்கதரிசிகள் சுமார் 400 பேரை அழைத்தான். அவர்கள் எல்லாரும் ஆகாபை பிரியப்படுத்த, போங்கள் ராஜா, கர்த்தர் அதை உம்மிடம் ஒப்புக்கொடுப்பார், வெற்றி உமதே என்று ஒருமித்த குரலில் கத்தினார்கள். ஆனால் யோசபாத்திற்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. இவர்களைத் தவிர கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராவது இங்கு இல்லையா என்று கேட்டார். அதற்கு ஆகாப் சலிப்புடன், மீகாயா என்று இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனால் அவன் என்னை பற்றி எப்பொழுதும் நன்மையாக பேசாமல் தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதனால் அவனை எனக்கு பிடிக்காது என்றான். யோசபாத்தின் வற்புறுத்தலால் மீகாயா வரவழைக்கப்பட்டார். மீகாயா ராஜாக்களுக்கு பயப்படாமல் உண்மையை உடைத்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதைக் கண்டேன். கர்த்தர் இந்த 400 தீர்க்கதரிசிகளின் வாயிலும் பொய்யின் ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார். உமக்கு அழிவு நிச்சயம் என்று எச்சரித்தார். கோபம் அடைந்த ஆகாப் மீகாயாவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டு யோசபாத்தையும் கூட்டிக் கொண்டு போருக்கு புறப்பட்டான். போர்க்களத்திற்குச் சென்றதும் ஆகாப் ஒரு கொடிய தந்திரத்தை செய்தான். யோசபாத்திடம், நீர் ராஜவஸ்திரங்களை அணிந்து கொண்டு போரிடவாரும், நான் வேஷத்தை மாற்றிக்கொண்டு சாதாரண வீரன் போல போரிடுகிறேன் என்றான். சீரியாவின் ராஜா, நீங்கள் மற்றவர்களோடு போரிட வேண்டாம், இஸ்ரவேலின் ராஜாவை ஆகாபை மட்டுமே குறிவைத்து அடியுங்கள் என்று தன் இரதத் தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். போர் தொடங்கிய போது ராஜவஸ்திரம் அணிந்திருந்த யோசபாத்தை ஆகாப் என்று நினைத்து சீரியாவின் படை வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். மரணம் மிக அருகில் வந்துவிட்டது. தான் செய்த தவறு யோசபாத்திற்கு புரிந்தது. மனிதனை நம்பி வந்ததன் விளைவை உணர்ந்தார். மரணத்தின் விளிம்பில் நின்ற யோசபாத் கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமிட்டு அலறினார். வேதாகமம் சொல்கிறது, யோசபாத் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். தேவன் அவர்களை அவனை விட்டு விலகிப் போகப் பண்ணினான். அவன் ஆகாப் அல்ல என்பதை உணர்ந்த சீரிய படை விலகிச் சென்றது. ஆனால் வேஷம் மாறி நின்ற ஆகாப் தப்பவில்லை. யாரோ ஒரு வீரன் குறியில்லாமல் எய்த ஒரு அம்பு ஆகாபின் கவசத்தின் இடுக்கில் பாய்ந்தது. அவன் அன்றே ரதத்தில் இரத்தம் வடிந்து மரித்தான். தேவன் தம் கிருபையினால் யோசபாத்தை மட்டும் உயிரோடு தப்புவித்தார். யுத்தம் முடிந்து யோசபாத் ராஜா உயிரத் தப்பி மிகுந்த மனவேதனையோடும் ஏமாற்றத்தோடும் எருசலேமில் உள்ள தன் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் வாசலுக்கு வந்தபோது அனானியின் மகனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் அவரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தான். அவன் ராஜாவின் முகத்திற்கு நேராக தேவனுடைய கண்டிப்பை அறிவித்தான். நீர் ஆகாபுக்கு உதவி செய்து கர்த்தரை பகைக்கிறவர்களை நேசிக்கலாமா? இதனால் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் இருக்கிறது. ஆகிலும் நீர் விக்கிரகத் தோப்புகளை தேசத்திலிருந்து அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின நற்காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் யோசபாத்தின் இதயத்தை குத்தின. அவர் ஒரு உலக அதிபதியாக இருந்திருந்தால் தன்னை அசிங்கப்படுத்திய தீர்க்கதரிசியை சிறையில் அடைத்திருக்கலாம். ஆனால் யோசபாத் தன்னை தாழ்த்தினார், தன் தவறை ஒப்புக்கொண்டார். அவர் மீண்டும் அரண்மனை சுகபோகங்களில் மூழ்கிவிடாமல் உடனடியாக எருசலேமிலிருந்து புறப்பட்டு பெயர்ஷெபா முதல் எப்ராயிம் மலைத்தேயம் வரை உள்ள தன் ஜனங்களிடம் நேராகச் சென்றார். அவர்களை தேற்றி மீண்டும் அவர்களின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்பினார். தேசமெங்கும் நீதியான நியாயாதிபதிகளை நியமித்து, நீங்கள் மனிதனுக்காக அல்ல கர்த்தருக்காகவே நியாயந்தீர்க்கிறீர்கள், எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கட்டளையிட்டு தேசத்தை மீண்டும் புனிதப்படுத்தினார். யோசபாத் ராஜா தன் தேசத்தை ஆன்மீக ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் சீரமைத்து கர்த்தருடைய வழியில் எருசலேமை வழிநடத்தி கொண்டிருந்த அமைதியான நாட்கள் அவை.
ஆனால் சாத்தான் சும்மா இருக்கவில்லை. யோசபாத் தேசத்திற்குள் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு மாபெரும் சோதனை விசுவாச பரீட்சையாக உருவெடுத்தது. ஒரு நாள் எருசலேம் அரண்மனை வாயிலில் குதிரைகள் வேகமாக வந்து நின்றன. தூதர்கள் மூச்சிறைக்க, வியர்வை வழிய, பயத்தால் நடுங்கிய குரலில் ராஜாவின் சமூகத்திற்குள் ஓடி வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த செய்தி அரண்மனை முழுவதையும் உலுக்கியது. ராஜாதி ராஜாவே, ஒரு பேரழிவு நம் வாசலுக்கு வந்துவிட்டது. மோவாபியர், அம்மோனியர் மற்றும் அவர்களுக்கு துணையாக மெயுனியர் ஆகிய 3 தேசத்து மகா இராணுவமும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டுப்படையாக நமக்கு விரோதமாக கிளம்பி வந்துவிட்டார்கள். மரண பயத்தை உண்டாக்கும் அந்த செய்தி இத்தோடு முடியவில்லை. தூதர்கள் தொடர்ந்தார்கள். அவர்கள் சாக்கடலுக்கு அக்கறையிலிருந்து, சீரியாவின் திசையிலிருந்து யூதாவின் எல்லைக்குள் நுழைந்து விட்டார்கள். இதோ அவர்கள் காசோந்தாமார் என்று அழைக்கப்படும் என்கேதி வனாந்தர பகுதிக்கு அருகில் முகாமிட்டிருக்கிறார்கள். என்கேதி என்பது எருசலேமிலிருந்து வெறும் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதி. அதாவது எதிரி படை கதவை தட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டது. லட்சக்கணக்கான போர் வீரர்கள், கூர்மையான ஈட்டிகள், கணக்கில் அடங்கா ரதங்கள் என அந்த பள்ளத்தாக்கே எதிரிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. அவர்கள் கடந்து வரும் வழியெல்லாம் உள்ள கிராமங்களை சூறையாடிக் கொண்டு யூதாவை பூமியிலிருந்து முற்றிலும் துடைத்தெறியும் வெறியோடு முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். மனித கணக்கின்படி பார்த்தால் யூதாவின் படை அந்த பெருங்கூட்டத்திற்கு முன்னால் கடலில் ஒரு துளி போல் இருந்தது. யோசபாத்திடம் வீரர்கள் இருந்தனர். ஆனால் இந்த 3 நாடுகளின் கூட்டுப் படையை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு அவர்களிடம் ஆயுத பலமோ மனித பலமோ இல்லை. எருசலேம் நகரமே எந்த நேரத்திலும் சாம்பலாக்கப்படலாம். ஆண்கள் கொல்லப்படலாம். பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக கொண்டு செல்லப்படலாம் என்ற இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலை உருவானது. செய்தியை கேட்டதும் யோசபாத் மனிதன் என்ற ரீதியில் பயந்தார். அவருடைய இதயம் அதிர்ந்தது. ஆனால் அவர் செய்த விசித்திரமான காரியம் என்ன தெரியுமா? உலக ராஜாக்களைப் போல உடனே தளபதிகளை அழைத்து போர் வியூகம் அமைக்கவில்லை. அண்டை நாடுகளிடம் உதவி கேட்டு தூதர்களை அனுப்பவில்லை. அவர் தன் பயத்தை கர்த்தரை தேடும் தீவிரமாக மாற்றினார். அவர் உடனடியாக யூதா தேசம் முழுவதிலும் ஒரு மாபெரும் உபவாச நாளை பிரகடனம் செய்தார். எல்லாரும் உணவருந்தாமல், தண்ணீர் கூட குடிக்காமல், நம்மை படைத்த தேவனுடைய சமூகத்தில் நம் ஆபத்தை முறையிட வேண்டும் என்பது ராஜாவின் கட்டளை. ராஜாவின் அழைப்பை ஏற்று யூதாவின் அனைத்து நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக எருசலேமை நோக்கி ஓடி வந்தார்கள். எருசலேமின் கர்த்தருடைய ஆலயத்தின் புதிய பிரகாரத்தின் முன்பாக ஒரு பிரம்மாண்டமான காட்சி அரங்கேறியது. அங்கே யூதா மக்கள் எல்லாரும் திரண்டிருந்தார்கள். வெறும் ஆண்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள், முதியவர்கள், தங்கள் மனைவிகள், கைகளில் ஏந்தியிருந்த சிறு பிள்ளைகள், இன்னும் தாய்ப்பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தைகள் என ஒட்டுமொத்த தேசமே அங்கே நின்றது. அங்கே ஒரு சுடுகாட்டு நிசப்தம் நிலவியது. மக்களின் முகங்களில் மரண பயம் தெரிந்தது. குழந்தைகளின் மெல்லிய அழுகுரலும் தாய்களின் விம்மல் சத்தமும் மட்டுமே அந்த பிரகாரத்தில் எதிரொலித்தது. தங்களை காப்பாற்ற கர்த்தரை தவிர வேறு யாருமில்லை என்பதை அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் உணர்ந்திருந்தது. அப்போது ஜனங்களின் கூட்டத்திற்கு முன்பாக ராஜா யோசபாத் வந்து நின்றார். அவர் தன் ராஜ ஆபரணங்களை விடுத்து தன்னை தாழ்த்தி ஒட்டுமொத்த தேசத்தின் பிரதிநிதியாக கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி தன் கைகளை விரித்தார். வானோக்கி தன் கண்களை ஏறெடுத்து உடைந்த இருதயத்தோடு உருக்கமாக ஜெபிக்கத் தொடங்கினார். அவருடைய ஜெபம் வெறும் வேண்டுதல் அல்ல, அது தேவனுடைய வல்லமையை விசுவாசித்த மாபெரும் விசுவாச அறிக்கை. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீரே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லவா? புறஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர் நீரே அல்லவா? உம்முடைய கையில் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. உமக்கு விரோதமாய் நிற்க ஒருவராலும் கூடாது.
எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்தீர்ப்பீராக. எங்களுக்கு எதிராக வரும் இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு பெலன் இல்லை. என்ன செய்வது என்று அறியோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகின்றன. என்ன செய்வது என்று அறியோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகின்றன. இந்த ஒரு வரி ஜெபம் எருசலேமின் ஆகாயத்தை பிளந்து கொண்டு பரலோகத்தின் சிங்காசனத்தை எட்சியது. ராஜா ஜெபித்து முடித்த போது அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. கைகள் ஏந்தி நின்ற குழந்தைகளும் முழங்காலில் நின்ற ஜனங்களும் ஆமென் என்று கதறினார்கள். அந்த உடைந்த இதயங்களின் கூக்குரலுக்கும் ராஜாவின் சரணாகதி ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தேவன் மௌனமாக இருக்கவே இல்லை. அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி தென்பட்டது. ராஜா யோசபாத் தன் உருக்கமான ஜெபத்தை முடித்த பின்பு அந்த பிரம்மாண்டமான ஆலய பிரகாரத்தில் ஒரு பின்மதிய நேரத்தின் நிசப்தம் நிலவியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்றாலும் அங்கே ஒரு சிறு சத்தம் கூட இல்லை. எல்லாரும் கர்த்தர் என்ன சொல்லப் போகிறார் என்ற ஏகோபித்த எதிர்பார்ப்போடு மூச்சடக்கி காத்து கொண்டிருந்தார்கள். கண்ணீரோடு நின்ற அந்த பெருங்கூட்டத்தின் நடுவே திடீரென்று ஒரு தெய்வீக அசைவாட்டம் உண்டானது. ஆசாபின் புத்திரரில் மத்தனியாவின் கொள்ளுப்பேரனும் ஏயேலின் பேரன் செகரியாவின் குமாரனுமாகிய யாகாசியேல் என்னும் லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கியது. சபையின் நடுவிலிருந்த அவனுடைய முகம் தெய்வீக மகிமையால் பிரகாசித்தது. அவனுக்குள்ளிருந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு சிங்கத்தின் தைரியம் அவனுடைய குரலில் வெளிப்பட்டது. அவன் ஒட்டுமொத்த கூட்டமும் அதிரும் வண்ணம் மகா உரத்த சத்தமிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லத் தொடங்கினான். யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, ராஜா யோசபாத்தே, கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அந்த பெரிய கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த போர் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த போர் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்ற அந்த ஒரு வாக்கியம் எருசலேம் மக்களின் இதயங்களில் உறைந்திருந்த மரண பயத்தை அடியோடு சுட்டெரித்தது. லட்சக்கணக்கான எதிரிகளின் அச்சுறுத்தலுக்கு முன்னால் பிரபஞ்சத்தை படைத்த தேவன்தானே களத்தில் இறங்கப் போகிறார் என்ற செய்தி அவர்களுக்கு பேரிடியாய் இருந்த பயத்தை மகா பெரிய தைரியமாய் மாற்றியது. தேவனுடைய ஆவி ஆகாசியல் மூலமாக தொடர்ந்து போர் வியூகத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அது உலக பிரகாரமான இராணுவ வியூகம் அல்ல. அது முற்றிலும் விசித்திரமானது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை பள்ளத்தாக்கின் கோடியில் எருவேல் வனாந்தரத்திற்கு முன்னாக காண்பீர்கள். இந்த யுத்தத்தில் நீங்கள் சண்டை செய்ய வேண்டியதில்லை. யூதா ஜனங்களே, எருசலேம் குடிகளே, நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வெளிவந்து முடிந்தவுடனே ஒட்டுமொத்த ஆலய பிரகாரமும் ஆவியானவரின் பிரசன்னத்தால் நிறைந்தது. செய்தியை கேட்ட மாத்திரத்தில் யூதா தேசத்தின் அதிபதியான ராஜா யோசபாத் தன் அந்தஸ்தையும் ராஜ உடைகளையும் மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் தரை மட்டும் குப்புற விழுந்து வணங்கினார். ராஜாவை பார்த்தவுடனே எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்கள் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக தரையிலே விழுந்து கண்ணீரோடு அவரை ஆராதித்தார்கள். அப்போது கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் உள்ள லேவியர்கள் வனாந்தரமே அதிரும் அளவுக்கு மகா உரத்த சத்தத்தோடு எழுந்து நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடினார்கள். போர் இன்னும் தொடங்கவில்லை. எதிரிகள் இன்னும் அழியவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி போர் நடப்பதற்கு முன்பே அங்கே ஒரு மாபெரும் வெற்றி துதி முழக்கம் எழும்பியது. அந்த இரவு யூதா மக்களுக்கு ஒரு பயங்கரமான இரவாக இருக்கவில்லை. மாறாக பரலோகத்தின் சமாதானம் நிறைந்த இரவாக மாறியது.
மறுநாள் நடக்கப் போகும் வரலாற்றுச் சிறப்பு மிக்க அந்த அற்புதத்திற்கு ஒட்டுமொத்த தேசமும் துதியோடு ஆயத்தமானது. தீர்க்கதரிசன வார்த்தை தந்த தைரியத்தோடு மறுநாள் அதிகாலையிலேயே யூதா தேசம் விழித்துக் கொண்டது. விடியற்காலையிலேயே ஜனங்கள் எல்லாரும் தக்கோவா வனாந்தரத்திற்கு புறப்படும்படி ஆயத்தமானார்கள். இராணுவ வீரர்கள் தங்கள் கேடயங்களையும் ஈட்டிகளையும் வாள்களையும் கையில் ஏந்தி அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் புறப்படும்போது ராஜா யோசபாத் ஜனங்களின் முன்பாக வந்து நின்று உரத்த சத்தமாக ஒரு உன்னத ஆலோசனையை கூறினான். யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அதன்பின் யோசபாத் ராஜா தன் தளபதிகளோடும் ஜனங்களோடும் ஆலோசனை செய்து உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு இராணுவமும் செய்யாத ஒரு விசித்திரமான போர் வியூகத்தை அமைத்தார். ஆயுதம் ஏந்திய எலைட் படை வீரர்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆடை அணிந்த கர்த்தருடைய பாடகர்களை நிறுத்தினார். யுத்த களத்திற்கு போகும்பொழுது ஈட்டிகளும் அம்புகளும் அல்லவா முன்னால் செல்ல வேண்டும்? பாடகர்களா என்று மனித புத்தி கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் யோசபாத் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பினார். படை முன்னேறிச் சென்றது. வனாந்தரத்தின் கரடுமுரடான பாதைகளில் எதிரி படையை நோக்கி அந்த பாடகர்கள் முன் நடந்து சென்றார்கள். அவர்கள் கைகளில் தம்புருகளையும் கிண்ணறங்களையும் ஏந்தி முழு இருதயத்தோடும் கம்பீரமான குரலோடும் பாடத் தொடங்கினார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர்கள் பாடிய அந்த பாடல் வனாந்தரத்தின் பாறைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எதிரொலித்தது. அந்த துதி முழக்கம் வெறும் இசையல்ல, அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசம். அவர்கள் விசுவாசத்தோடு பாடி துதிக்கத் தொடங்கின அதே வினாடியில் பரலோகத்தில் ஒரு அசைவு உண்டானது. பிரபஞ்சத்தின் தேவன் தன் சேனைகளை ஏவினார். வேதாகமம் மிகத் தெளிவாகச் சொல்கிறது. அவர்கள் துதிக்கத் தொடங்கின போது தேவன் யூதாவுக்கு விரோதமாக வந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைக்குடிகளின் மேல் பதவிகளை வரப்பண்ணினார். பரலோகத்தின் தூதர்கள் உண்டாக்கிய ஒரு தெய்வீக குழப்பம் எதிரி பாளையத்திற்குள் புகுந்தது. திடீரென்று எதிரிகளுக்குள் ஒருவருக்கு மேல் ஒருவருக்கு சந்தேகம் உண்டானது. அம்மோனியரும் மோவாபியரும் ஒன்று சேர்ந்து தங்களோடு துணையாக வந்த சேயீர் மலைக்குடிகளை தங்களுக்கு எதிரிகள் என்று நினைத்து முற்றிலும் வெட்டி அழித்தார்கள். சேயீர் மலைக்குடிகளை அழித்து முடித்த பின்பு அந்த பயங்கரமான குழப்பத்தின் உச்சக்கட்டமாக மோவாபியரும் அம்மோனியரும் ஒருவரையொருவர் எதிரிகள் என்று நினைத்து வெறித்தனமாக வெட்டி கொள்ளத் தொடங்கினார்கள். ஒரு பெரும் பாளையமே தங்களுக்குள் சண்டையிட்டு இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது. துதி பாடல்களை பாடிக்கொண்டே யூதா ஜனங்கள் வனாந்தரத்தின் மேட்டிலிருந்த காவற் கோபுரத்தின் அருகே வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கீழே இருந்த பள்ளத்தாக்கை உற்று பார்த்தபோது அங்கே கண்ட காட்சி அவர்களை உறைந்து போகச் செய்தது. அங்கே லட்சக்கணக்கான எதிரி வீரர்கள் பிணங்களாக கிடந்தார்கள். ஒருவன் கூட தப்பவில்லை. யூதா மக்கள் ஒரு அம்பை கூட எய்யவில்லை, ஒரு ஈட்டியை கூட ஓங்கவில்லை. தங்களின் கைகளில் ஒரு சொட்டு இரத்தக்கரை கூட படியவில்லை. தேவன் சொன்னபடியே அவர்கள் சும்மா நின்று கர்த்தர் செய்த இரட்சிப்பை கண்டார்கள். எதிரிகள் விட்டுச் சென்ற கொள்ளை பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், விலையேற பெற்ற வஸ்துக்கள் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் சிதறி கிடந்தன. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அந்த கொள்ளை பொருட்களை சேகரிக்கத் தொடங்கினார்கள். அது எவ்வளவு மிகுதியாக இருந்தது என்றால் அதை சேர்த்து முடிக்க அவர்களுக்கு முழுதாக 3 நாட்கள் பிடித்தது. யுத்தம் முடிந்து கொள்ளை பொருட்களையும் சேர்த்த பின்பு 4ஆம் நாளில் யோசபாத் ராஜா ஜனங்கள் எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கில் ஒன்று கூட்டினார். அங்கே அவர்கள் அடைந்த வெற்றிக்கு தற்பெருமை பாராட்டவில்லை, தங்களின் திறமையை பேசவில்லை. மாறாக எல்லாரும் ஒருமனப்பட்டு
தங்களுக்கு அற்புதம் செய்த கர்த்தரை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி மகா உரத்த சத்தத்தோடு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்தார்கள். ஆரம்பத்தில் பயத்தோடும் கண்ணீரோடும் இருந்த அந்த பள்ளத்தாக்கு இப்போது கர்த்தருக்கு செலுத்தும் ஸ்தோத்திர சத்தத்தினால் நிறைந்தது. அதனால்தான் அந்த இடத்திற்கு இன்றைக்கும் பெராக்கா பள்ளத்தாக்கு, ஸ்தோத்திர பள்ளத்தாக்கு என்று பெயர். ஸ்தோத்திர வழிபாட்டை முடித்த பின்பு யோசபாத் ராஜாவும் யூதாவின் வீரர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மகா பெரிய சந்தோஷத்தை தந்திருந்தார். அவர்கள் எருசலேம் நகருக்குள் நுழையும்போது தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் கிண்ணறங்களோடும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராகச் சென்றார்கள். தேசமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. யோசபாத்தின் தேவன்தாமே யூதாவின் எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார் என்பதை சுற்றியிருந்த புறஜாதிகளின் ராஜ்யங்கள் யாவும் கேள்விப்பட்ட போது தேவனால் உண்டான பயங்கரம் மீண்டும் அவர்கள் மேல் விழுந்தது. இதனால் யாரும் யூதாவின் எல்லையை தொடக்கூட துணியவில்லை. தேவன் யோசபாத்தின் ராஜ்யத்திற்குச் சுற்றிலும் அமைதியையும் மகா பெரிய இளைப்பாறுதலையும் கட்டளையிட்டார். யோசபாத் ராஜா தன் வாழ்நாளின் இறுதி வரை 60 வயது வரை நீதியையும் தேவபக்தியையும் மக்களிடம் கொண்டு வந்து தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்த ஒரு உன்னத விசுவாச மாவீரனாக வரலாற்றில் நிலைத்து நின்றார்.